இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோ வந்து ஹாரிசான்டல் இல்லாமல் வெர்டிக்கல்ல ஷூட் பண்ணிக்க. கரெக்டாக உங்கள் வீடியோ வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. கை வெளியில் போயிடுச்சுன்னா வீடியோ வந்து அசிங்கமாயிடும். ஸோ இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை உங்கள் எடிட்டிங் ஆப்பில் போட்டுக்கோங்க. நான் CapCut தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ நான் அதில் போட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோவில் இருந்து ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்க. பண்ணி மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஸ்டில் ஃப்ரேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இதுதான் இந்த இமேஜ். இப்போ ChatGPTக்கு வாங்க, இங்கே இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ கீழே ப்ராம்ப்ட்ல ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் திஸ் பேக்ரவுண்ட் இன்டூ 16:19 ரேஷியோ, ஸோ கிவ் மீ ப்ராம்ப்ட் ஃபார் பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுங்க. இப்போ இதில் பாருங்க ஒரு 2-3 ப்ராம்ப்ட்ஸ்லாம் வந்துருக்கு. இப்போ அகைன் நியூ டேப்ல போயிட்டு அடாப் ஃபயர்ஃப்ளை சர்ச் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் அக்கௌண்ட் லாகின் பண்ண சொல்லுதுன்னா லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட்டிவ் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜை அப்லோட் பண்ணுங்க. இப்போ இங்கே லெஃப்ட்ல எக்ஸ்பேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே உங்களுக்கு எந்த இமேஜ் ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. நான் 16:19 ரேஷியோ இமேஜ் செலக்ட் பண்றேன். பாருங்க வந்துடுச்சு. இப்போ இங்கே என்டர் ப்ராம்ப்ட்ல அந்த இடத்துல ChatGPTல ஜென்ரேட் ஆன அந்த ப்ராம்ப்டை இதில் போடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை போடுறேன், போட்டுட்டு ஜென்ரேட் கொடுங்க. பாருங்க இந்த மாதிரி பிளெயின் பேக்ரவுண்ட் இமேஜ் தான் வந்திருக்கு. இதில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அது பிடிக்கலன்னா அகைன் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அகைன் பிளேனாக தான் வந்திருக்கு. ஸோ நான் செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணி இந்த ப்ராம்ப்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணுறேன். செகண்ட்லேயும் பாருங்கள் பிளேனாக தான் வந்திருக்கு. நான் அகைன் தேர்ட் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஸோ நான் நிறைய அட்டம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா செட் ஆச்சு. ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் எடிட்டிங் ஆப் வாங்க. இப்போ இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. டைம் லைனில் ஃபர்ஸ்ட் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. 16:19 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ டைம் லைனில் ஃபர்ஸ்ட் இமேஜ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே தான் இந்த வீடியோ ப்ளே ஆகணும். பாருங்க பக்காவாக செட் ஆகிடுச்சு. இன்னும் டீட்டெயில் பண்ணுறதுக்காக வீடியோவை செலக்ட் பண்ணி மாஸ்கில் போயிட்டு ஆட் மாஸ்க் கொடுத்து ஃபெதர் ஆப்ஷனில் கொஞ்சம் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் காம்பவுண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்க இது ஒரே டைம் லைனில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஈஸியாக ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், பக்காவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்தா இருக்கு. நன்றி.